எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து பஞ்சபூதங்களுடைய கோயிலை பற்றி சொல்கிறேன். ஆகாயம், காற்று, நிலம், நீர், நெருப்பு, அந்த 5 கோயிலை பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நிலத்துக்கான வீடியோ ஃபஸ்ட்டு. ஒரு நாள் வந்து சிவபெருமான் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணிட்டு இருக்கும் போது பார்வதி அம்மா வந்து கண்ணை மூடுறாங்க சிவபெருமானை. அந்த ஒரு செகண்டே உலகமே நின்று போகுது. சிவபெருமானு கோபம் வந்துட்டு பூலோகத்துக்கு போன்னு சபிக்கிறாரு. பார்வதி அம்மாவும் அவங்களும் கீழே வந்துட்டு பூலோகத்துக்கு வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வந்துட்டு அங்கே ஒரு மாமரத்து அடியில் அங்கே இருந்த மணலை வந்து சிவனாக வழிபட்டு அதை அந்த மணலையே சிவனை உருவாக்கி அவங்க வழிபட்டிருக்காங்க. நான் பண்ண தவிர என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு காலம் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் பண்ணின்னு இருக்காங்க. சிவபெருமான் இதையே பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி இவளுடைய பாசத்தை இந்த உலகத்துக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சமுத்திரமாக மாறி வராரு. அந்த மணலை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரமாக மாறி கடலாக பொங்கி வந்து அழிச்சிடலான்னு பார்க்கும்போது பார்வதி தாய் வந்து அந்த மணலை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஒரு காலம் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது இவ்வளோ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் உருமாறி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அந்த சிவன் கோயில் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர். அவர் மண்ணால் உருவானவர். அவருக்கு வந்து அபிஷேகம்லாம் கிடையாது. அந்த தாயார் அம்மா வந்து காமாட்சி அம்மன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.